என் பேர் சங்கீதா. எங்கள் ஹஸ்பண்ட் பேர் பிரகாஷ். எனக்கு 2 பசங்க. பையன் ஒருத்தர், பொன் பாப்பா ஒருத்தர். எங்களுக்கு ஆக்சுவலி பொன் பாப்பான்னா ரொம்ப விருப்பம். ஆனால் அவள் பையன் பிறந்த 3 வருஷம் கழிச்சு தான் இந்த பொன் பாப்பா பிறந்தா. இவள் பிறந்த 43 நாள் குழந்தை வரைக்கும் நல்லா தான் இருந்தா. 43 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்தது என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லோக்கல் டாக்டர்லாம் பார்த்தோம். இங்கே எங்கேயும் வேலைக்கு ஆகலன்னு எக்மோரில் எடுத்துன்னு வந்து அட்மிட் பண்ணோம். அப்போது ஃபிக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு 3 மந்த் ஐசியூலே இருந்தால் எங்கள் பாப்பா அட்மிட் பண்ணி. அப்புறமேட்டுக்கு 3 மந்த்து கழிச்சு நாங்கள் பாப்பாவை பார்க்கலாம், அதான் 3 மந்த்துக்குள்ளே பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்போவும் எங்கள் பாப்பா வந்து நாளுக்கு ரொம்ப எல்லோ கலராக மாற ஆரம்பித்தா. எங்களுக்குள்ளவே அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க ஜாண்டிஸ் இருக்குது, பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு ஃபிக்ஸும் வருது, எதனா ஒன்று தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸு கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த 3 மந்த்துக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பாப்பா ஃபுல்லாகவே எல்லோ கலரில் மாறிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. சரி, நான் அந்த ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு 4 வயசு ஆகிற வரைக்கும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 4-5 வயசு வரைக்கும் அதில் தான் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் அவங்க ஒரு நாள் இது மாதிரி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், ஃபுல்லாக ஜாண்டிஸ்னால கல்லீரல் கெட்டு போயிருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே யாருன்னா லிவர் டோனர் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் பிளட் குரூப்பு செட் ஆனால் நீங்கள் கொடுக்க தயாராக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரியை குறிப்பிட்ட டேட்டில் பண்ணி பாப்பாவை கிளியராக பண்ணி கொடுத்தாங்க. சர்ஜரிக்கு முன்னாடி பாப்பா ரொம்ப பிளாக்காக இருப்பா, 24 ஹவர்ஸ் கீறிக்கிட்டே இருப்பாள். ஒரு நிமிஷம் கூட அமைதியாகவே இருக்க மாட்டா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. எப்படி சொல்கிறது, ஒரு 5 வருஷம் ஆச்சு நான் கண்ணு முழிச்சு தூங்கி நைட்டில் தூக்கமே கிடையாது. அப்புறமா தான் எனக்கு இதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த ஜாண்டிஸ் வந்து இந்த லிவர் போனதுனால தான் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த அரிப்பு இருக்குது, பிளாக்காக மாறுறா நாளுக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு அவர் என்ன சொன்னார், நீங்கள் லிவர் கொடுக்க சம்மதமானு என்னை கேட்டார். அதுக்கு நான் கொடுக்குறேன் சார், எங்கள் குழந்தைக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் சார்னு சொன்னதுக்கப்புறமா அவர் ஒத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தார். சிஎம் ஸ்கீம் மூலிமா சர்ஜரி முடித்தாங்க. நல்லா பர்ஃபெக்டாகவே பண்ணி இது வரைக்கும் எங்களை நல்லாவே நடத்துனாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஆமாம், அந்த தருணம் நான் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன், என்ன எல்லாம் தெரிஞ்சிட்டோம். புள்ள வந்து சின்ன புள்ள, அது என்னன்னு இந்த உலகம் புரியல. அவளுக்கு இந்த உலகத்தில் வாழணுன்ற ஆசைகள் பற்பல இருக்கும். அதனால் அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு தாயாக இருந்து நம்ம அதை யோசிக்கணும். நம்மளே கொடுக்க முன் வரலன்னும் போது வேற யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா என் பிள்ளைக்கு தான் நான் தரப்போகிறேன், வேற யாருக்கும் நான் டோனர் பண்ண போகிறது இல்லை இல்லவா. என் குழந்தை இந்த சமுதாயத்தில் நல்லா வாழணும், ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும். என் குழந்தை நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெத்த தாயாக எனக்கு அது ஒரு வரம். ஏன்னா எனக்கு பெண் பிள்ளை வேணுன்றது ரொம்ப விருப்பம். அவளுக்கு எப்படிலாம் பார்த்துக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு கடவுள் அது குழந்தை கொடுத்தது வரம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பிரச்சனையில் இருக்கும்போது அதை சால்வ் பண்ணுறது என்னுடைய இது. ஏன்னா என்கிட்ட இருக்குது, என்னுடைய கல்லூரியில் தான் நான் குழந்தைக்கு தானமாக தரப்போகிறேன். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ என் பேர் வந்து சோனியா. எனக்கு வந்து மஞ்சக்காமல் ஜாண்டிஸ் வந்தது. அதனால தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பேபி ஹாஸ்பிட்டலே எனக்கு சொன்னாங்க, உனக்கு லிவர் கட்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேனுக்கு கூட்டின்னு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இது ஒரு அங்கிள் மூலிமா தான் நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து இல்லைங்க சாரில் வந்து நீங்கள் எங்கள் பொண்ணை நீங்கள் தான் காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொன்னார். காலையாக விழுந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் எங்கள் பொண்ணை காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து சில அந்த எப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணி அது போல் தான் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை வந்தது. அது ஃபுல்லாக வந்து எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம். இது பார்த்ததுக்கு அவங்க இதில் சரி பண்ணலாம், சில பேர் சரி பண்ண முடியாது அப்படி சொன்னாங்க. அப்புறம் மஞ்சக்காமல் ஹாஸ்பிட்டல் வந்து 1000 லைட்டில் போய் ட்ரிபிள் கேனில் போய் பார்த்தோம். அங்கே பார்த்து மஞ்சக்காமல் வந்து ஹெவியாக இருக்குது, மறுநாள் வந்து ஏதாவது சப்போஸ் ட்ரிங்க்ஸ் அது போல் பண்ணாங்கன்னா அவங்க நாளைக்கே இது பண்ணுறோம், இறந்துருவாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ண எங்களுக்கு தெரியல. அப்புறம் சில ஹாஸ்பிட்டல்லாம் யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்தோம். அதை பார்த்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இளங்குமரன் சார் பார்த்தோம். அதை பார்த்ததில் அவர் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்து அங்கே போய் அவர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட பேசணும். அவர் பேசுறதுக்கு இது போல் இல்லை, இது சரி பண்ணிடலாம் பார்த்துலாம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசி இது பண்ணார். இந்த லிவர் டோனர் பண்ணுறது வந்து யார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலியிலே யார் வேணா தரலாம் அப்படி சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் உடனே ஓகே சொல்லிட்டேன்.
ஏன்னா ஃபஸ்ட்டு வீடு தான் முக்கியம். அதனால் நான் ஓகே பண்ணதுனால சரி வீட்டில் ஒய்ஃப் கிட்டே கேட்டேன். அவங்களும் லைட்டாக ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணாங்க வீட்டில். நான் அது கொடுத்தது 3 மந்த்ஸு 2 மந்த்ஸ்லேயே வளர்ந்துடும் சொன்னாங்க. எனக்கு அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அது கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தனால அவரும் சேஃபாக இருக்கார். இப்போ நானும் இதாக இருக்கேன். கல்லீரல் கொடுக்குறது ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணும்போது ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் பண்ணாங்க. இதுலேருந்து ஒரு 3/4 பங்கு எடுத்தான்னு சொன்னாங்க. எடுத்து இப்போ நான் நார்மலாக இருக்கேன், அவரும் நார்மலாக இருக்கார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னா அந்த லைட்டாக ஞாபக மருதி, அதான் கல்லீரல் வந்து பாதிப்பு வரும்போது ஞாபக மருதியும் வயிறு வீக்கமாகி காலில் கொஞ்சம் வீக்கமாகி ரொம்ப உள்ளியாயிட்டார். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நார்மலாக பழையபடி வந்திருக்காரு. இப்போ எனக்கு ஓகே, ஆல்ரெடியாக ஃபுல்லாக கரெக்டாக இருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.